ஒருத்தருக்கு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி வாகன யோகத்தை பற்றி நிறைய டவுட் இருக்கும். அவருக்கு ஜோசியம் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு வாரியான்னு ஜோசியரை கேட்டால் பதில் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நம்மளே எடுத்து செக் பண்ணுறப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. எப்படின்னா, 4ஆம் இடத்ததிபதி அல்லது சுக்கிரன் இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு வாகன யோகம் இருக்கும், இல்லாட்டி வாகன யோகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். பட் இது மட்டுமே கருத்து இல்லை. அதாவது எப்படின்னா, 4ஆம் இடத்ததிபதி மட்டும் கிடையாது. இப்போ பாருங்கள், சொல்லிலே சுங்கன் தனித்திருக்க சோதிமதி அறவும் உடன் தான் இருக்க நல்லோர் 5 இருக்க குருவுடனே 11 பாவர் அணுகி இருப்பின் போகவான் நர வாகன அதிபனே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரு சந்திரன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும், வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் தனியாக இருந்தாலும், வாக்குஸ்தானம்ங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடம், அங்கே சுக்கிரன் தனியாக இருந்தாலும், சந்திரன் ராகுவோட சேர்ந்திருந்தாலும், குரு 11ஆம் இடத்துல பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வாகன யோகம் கிட்டும். அது ராஜயோகம் அப்படின்னு மணிகண்ட கேரள ஜோதிடம் சொல்லுது. ஸோ அந்த வகையில் சுக்கிரனும் 4ஆம் இடத்ததிபதி மட்டும் இல்லாமல் 11ல் பாவகிரகத்தோட குரு இருந்தாலும், இதில் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வாகன யோகம். அது மட்டும் இல்லாமல் 2ல் சுக்கிரன் தனிச்சிருந்தாலும் வாகன யோகம் நல்லபடியாக கிட்டும்.